ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் MA 3354 டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பழைய ரெகுலேஷனுக்கு போட்டிருந்தோம். இப்போ வந்து புது ரெகுலேஷனுக்கான வீடியோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் ரிலேட்டட் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலி ஈக்குவலண்ட் வந்து வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள், அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்டைரக்ட் மெத்தட் கொடுத்துருக்க ப்ரிமைசஸை வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அந்த கொஷின்ஸும் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, அதையும் பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அதில் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் வந்து வேலிடாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஷோ தட் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆர்டர்லேயே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஓகேவா? பிசிஎன்எஃப் பிஎன்எஃப் பார்த்துட்டு அதே மாதிரி லாஜிக்கலி ஈக்குவலன்ட் சம்டைம்ஸ் வந்து ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த என்னது கொஷின்ஸ் இருக்கும்ல, அந்த ப்ரிமைசஸ் இருக்கும்ல, அதை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இல்லாமல் நீங்கள் வந்து லாஜிக்கலி ஈக்குவலன்ட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரூத் டேபிள் இல்லாமல் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வச்சு வரக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் அது கேட்குறாங்க. மற்றபடி சால்வ்னு கொடுத்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து கேட்காங்க. a(n+2) அப்படின்னு போட்டு இந்த கொஷின்ஸ் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி t(k) அதில் ஒரு பேட்டர்ன், அந்த மாதிரி கொஸ்டின். ஓகேவா? சால்வ்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க, ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் இருந்தும் கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுமாதிரி சால்வ் வச்சு வரக்கூடிய கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தியரம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்புறம் வந்து கான்செப்டை வச்சு நமக்கு கொடுத்துருக்க கிராஃபில் வந்து அந்த கான்செப்ட் இருக்கா இல்லையா அதை தான் நம்ம வந்து சொல்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தியரம் பார்த்திங்கன்னா ப்ரூவ் தட் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ஆல் டிகிரி இன் ஏ கிராஃப் G இஸ் ஆல்வேஸ் ஈவன். இது வந்து ரொம்ப சிம்பிளான தியரம் தான். அதே மாதிரி கிராஃப் கொடுத்துக்கிட்டு ஐசோமார்பிக்காக இல்லையா அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்காங்க. அடுத்தது அதே மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு அந்த கிராஃபில் வந்து ஆயிலர் பாத் அல்லது ஆயிலர் சர்க்கியூட் வந்து இருக்கா இல்லையா அதை நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து கொஷின் வரக்கூடிய கிராஃபை பொறுத்து நீங்கள் வந்து அதில் பார்த்து இருக்கா, ஆயிலர் பாத் இருக்கா, ஆயிலர் சர்க்கியூட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அடுத்தது கனெக்டட் கிராஃப். அதே மாதிரி கிராஃப் கொடுத்து கனெக்டட் கிராஃப்னால் என்ன, கனெக்டடா இல்லையா, கொடுத்துருக்க கிராஃப் வந்து கனெக்டடா ஆர் நாட். ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து டெஃபினிஷனும் பார்த்துக்கோங்க. கனெக்டட் கிராஃப்னால் என்னன்னு பார்த்துட்டு அந்த டெஃபினிஷன் பார்த்துட்டு அது கனெக்டட் ஆர் நாட் ஒரு கிராஃப் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தியரம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரூவ் த, இதுவும் வந்து சிம்பிளான தியரம் தான். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் எ சிம்பிள் கனெக்டட் கிராஃப் G with n vertices and k component is n-k into n-k+1/2. நம்ம கிராஃப் தியரி சப்ஜெக்ட்லேருந்து இந்த தியரம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி போட்டிருப்போம். டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்லையும் போட்டிருப்போம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்கள். ஷோ தட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் எ சிம்பிள் கிராஃப் வித் n வெர்டிசஸ் இஸ் n into n-1/2. இதுவும் வந்து ஒரு சிம்பிளான தியரம் தான். ஸோ ஏதாவது ஒரு தியரமும் கேட்குறாங்க. அதே மாதிரி கான்செப்டை வச்சு கொடுத்துருக்க கிராஃப் வந்து அந்த கான்செப்டை வருதா வரலையா, சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அதை வந்து கொஷினாக கேட்குறாங்க. ஓகே? ஸோ அதனால் கான்செப்டை வந்து கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ யூனிட் 4ல் வந்து நான் லெக்ரான்ஜஸ் தியரம் வந்து ரிப்பீட்டட் கொஷினாக இருக்குது, அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு எந்த கொஷின் மென்ஷன் பண்ணல. ஏன்னா டிஃப்ரெண்ட் தியரம்ஸும் இருக்குது, கான்செப்ட்டும் இருக்குது, அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கவர் ஆகிறனால அந்த டாபிக்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஓகேவா? லெக்ரான்ஜஸ் தியரம் பார்த்துட்டு ரிமைனிங் சம்ஸை வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது இந்த டிமார்கன்ஸ் லாஸ் வச்சு வரக்கூடியது. பூலியன் அல்ஜிப்ராவில் டிமார்கன்ஸ் லாஸ் வச்சு ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அந்த கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த தியரம். ஓகேவா? ஷோ தட் எவ்ரி செயின் இஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ். இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு. ஓகே? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹசி டயக்ராம் கொடுத்து அதில் வந்து கொடுத்துருக்க போசட்ஸ் வந்து லாட்டிஸஸா அப்படின்னு கேட்குறாங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஹசி டயக்ராம் வரையதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போசட்ஸ் கொடுத்து வரைய சொல்கிறாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். மற்றபடி ஹசி டயக்ராமில் வந்து அந்த லாட்டிஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ ஹசி டயக்ராம் வச்சும் ஒரு கொஸ்டின் வந்து என்னது ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா டாபிக்ஸுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.